ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. 2 கொத்து முருங்கைக்கீரை இருந்தால் வீடே கமகமன், தெருவே மணக்க இப்படி செஞ்சு கொடுங்க. திரும்ப திரும்ப இன்னொரு தட்டு கேட்டு வாங்கி போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. வாங்க, இன்றைக்கி முருங்கைக்கீரை வச்சு ஒரு ஈஸியான டேஸ்டியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு புதினா மல்லித்தழை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கங்க. கூடவே வெங்காயம் 1 சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்ல மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா அரைபட்டிருக்கணும். அதிகம் தண்ணீர் சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இந்த அளவுக்கு மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே பிரிஞ்சலை, சின்ன துண்டு பட்டை, அன்னாச்சி முக்கு, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இதோட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை சேர்த்து வதக்கிக்கங்க. சீக்கிரமாக வதங்கி வந்துடும் உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா. இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கினதும் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. தக்காளி மசிய வதங்கி வந்ததும் இதோடு நம்ம அரைச்சி எடுத்த முருங்கைக்கீரை, புதினா, வெங்காயம், பச்சை மிளகாலாம் அரைச்சோம்ல அந்த விழுதை சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கலந்துட்டு இதோட 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதனால் 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. அதே நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் செய்கிற மாதிரி இருந்தால் 1க்கு 2 தண்ணி சேர்த்துக்கங்க. போன ரெசிபியிலே அரிசியோட அளவு கேட்டிருந்தீங்க. நான் 1/4 கிலோ அளவுக்கு அரிசி சேர்த்து செஞ்சுருக்கேன். இதுக்கேற்ற மாதிரி தாங்க மசாலா பொருட்களும் சேர்த்துருக்கேன். முருங்கைக்கீரை, புதினா, மல்லி எல்லாமே 1/4 கிலோ அரிசிக்கு ஏற்ற அளவில் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தாட்டி சேர்த்துட்டு இதில் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்து கலந்துக்கங்க. நல்லா ஒரு முறை கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க. மூடி அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 2 விசில் வர விட்டிங்கன்னா போதும். விசில் வரும்போதே தெருவே மணக்குங்க. அந்த அளவுக்கு கமகமன் சூப்பரான முருங்கைக்கீரை பிரியாணி ரெடி. அட, என்ன ஆச்சரியமாக இருக்கா, முருங்கைக்கீரையில் பிரியாணியா அப்படின்னு அசந்தே போவீங்க. சுவை அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துட்டு சாதத்தை கலந்துக்கலாம். பாருங்கள், சாதம் குழையாமல் நல்ல உதிரியாக பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். நல்ல கமகமன் மணக்க லன்ச் பாக்ஸுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க. ஒரு பருக்கை சோறு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. இதை அப்படியே சாப்பிடவே அருமையாக இருக்கும். சைடிஷ் கூட தேவைப்படாதுங்க. விருப்பப்பட்டிங்கன்னா ஆனியன் ரைத்தா தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் அருமையாக இருக்கும். முருங்கைக்கீரையே சாப்பிடாதவங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.